கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலகமெங்கும் இருக்கிற எல்லா மனிதருக்கும் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பவர் ஆஃப் ஜீசஸ் அசெம்பிளி சர்ச் ஊழியத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாய் இருப்பதாக. பலந்தரும் தேவன் எபிசோட் 1150 வசனமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி முதலாவது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. மந்தை மேய்க்கின்றவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்களை தேவதூதன் அவர்களை பார்த்து சொன்ன முதல் காரியம், பயப்படாதிருங்கள். பயம் உங்கள் வாழ்க்கையில வருமானால் மகிழ்ச்சி போய்விடும். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொன்னால் அவர் பாதுகாப்பதற்காக, மனிதர்களை பாதுகாப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார். மனிதர்கள் வெளிச்சமாய் வாழ வேண்டும் என்பதற்காக வந்தார். மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வந்தார். மனம் திரும்புவதற்காக, மனிதர்களை அழைப்பதற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் மனிதர்களை மகிழ்ச்சியாக வைக்க, மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாய் வாழ, மனிதர்கள் மனம் திரும்பி மகிழ்ச்சியுடன் வாழ. எனவேதான் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, பயப்படாதிருங்கள், உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும் என்ற செய்தி மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி உங்கள் இல்லம் தேடி, உள்ளம் தேடி வருகிறது. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த கிறிஸ்துமஸ் கால பண்டிகைகள் வருகிறது. கிறிஸ்துமஸ் கால நாட்கள் வருகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து, பாதுகாப்பை அருளி, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, மனம் திரும்புதலுக்கு வழிகாட்டி வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல செய்தியை அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதை போல இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை தரும் நற்செய்தி தான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பிறந்தது. அவர் பிறப்பின் மூலம் உலகம் சந்தோஷம் அடைந்தது. நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் பவர் ஆஃப் ஜீசஸ் அசெம்பிளி சர்ச்சின் சார்பிலும், ஊழியத்தின் சார்பிலும், உடன் ஊழியர்கள் சார்பிலும், சபை பிள்ளைகள் சார்பிலும்
கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.